ஓவர் டிராஃப்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் மேன் வந்து ஒரு பேங்க்ல கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. அந்த கரண்ட் அக்கௌண்ட் இருக்கவங்களுக்கு தான் இந்த ஓடிஐ ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேங்க் அக்கௌண்ட்ல வந்து அந்த கஸ்டமர் 1,00,000 ரூபாய் அவர் வச்சிருக்காருனாக்கா அவருக்கு 1,50,000 தேவைப்படும்னாக்கா அந்த பேங்க் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க 50,000 வந்து இவங்களுக்கு ஓவர் டிராஃப்ட் மூலமா கடன் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கும் ஒரு வட்டி மாதிரி இருக்கும். அது அந்த டைம் லிமிட்டுக்குள்ள அவங்க வந்து சாதாரணமாக கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க டிரான்சாக்ஷனை பார்த்து கொடுப்பாங்க. இல்லாட்டி அவங்களோட சொத்து ஏதாவது செக்யூரிட்டியா வச்சு பர்சனல் செக்யூரிட்டியா இருக்கலாம், இல்லாட்டி அசட் சொத்தா இருக்கலாம், இல்லாட்டி ரெண்டுமே வச்சு தான் இந்த பேங்க் வந்து அவங்களுக்கு இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி கடன் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட், டிஸ்கவுண்டிங் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். Banks provide short-term finance by discounting bills, either making payments of the amount before the due date of the bills after deducting a certain rate of discount. The partly gets the fund without waiting for the date of maturity of the bills. In case any bills is dishonored on due date, the bank can recover the amount from the customer. இந்த டிஸ்கவுண்ட் இந்த பில்ஸ்ங்கிறது என்னன்னாக்கா, இப்போ ஒரு பிசினஸ் மேனுக்கு வந்து பில்லு ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்கனாக்கா அவங்க கொடுத்துருக்க டேட்டுக்கு முன்னாடியே இந்த பேங்க்காரங்க அதுக்கு அமௌண்ட் கொடுத்துருவாங்க ஒரு சில சர்வீஸ் சார்ஜை பிடிச்சிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த செக்கு வந்து ஒருத்தர் கொடுத்துருக்காரு ஒரு வியாபாரிக்கு அப்படின்னா அந்த செக் 1,00,000 ரூபாய்க்கு இருக்கு அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி 1 கொடுத்துருக்காருனாக்கா இவர் டிசம்பர் 31 போய் அதை எடுத்துக்கலாம். அதுக்கு உண்டான சார்ஜஸ் பேங்க்ல பிடிச்சிப்பாங்க. இதுதான் பில் டிஸ்கவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் அந்த செக் டிஸ்ஆனர் அதாவது திருப்பி வந்துருச்சு அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான ஃபைனும் அந்த அமௌண்ட்டும் இந்த பேங்க்காரங்க அந்த கஸ்டமர்கிட்ட போய் வாங்கிப்பாங்க. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பி, secondary function. In addition to primary function of accepting deposits and lending money, banks perform a number of other functions which are called secondary functions. These are as follows. செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னாக்கா, அவங்க டெபாசிட் வாங்குறதும் இந்த லோன் கொடுக்கறது மட்டும் இல்லாம இந்த பேங்க்ஸ் வந்து இன்னொரு சில ஃபங்க்ஷன்ஸ் வேலைங்கெல்லாம் பண்ணுது. அதுதான் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் வாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இஷ்யூயிங் லெட்டர் ஆஃப் கிரெடிட், travelers check, etc., undertaking safe custody of valuables, important documents and securities by providing safe deposit vaults or lockers, providing customers with facilities of foreign exchange dealing, transferring money from one account to another,